இன்று திமுக வேறல்ல, அண்ணா திமுக வேறு என்பது அல்ல, உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடு அறிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. ஆமாத்மா வந்தது. ஆமாத்மா சொன்னது. அதே நேரத்தில் பஞ்சாபிலே கூட ஏற்றுக்கொள்ளப்படுகிற மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனித ஆட்சி தமிழகத்தில் உருவாகுவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. நீங்களாவே ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, மத்த கட்சியிலேருந்து எல்லாம் வராங்க, பெரிய பெரிய கார்ல வராங்கன்னு. எந்த கார்ல வந்தாலும் சரி, ஹெலிகாப்டர்ல வந்தாலும் சரி, சைக்கிள் ஓட்டிக்கின்னு அன்று முதல் இன்று வரை யார் போஸ்ட் ஒற்றி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள் கொடுக்கப்படும் என்பது தலைவருடைய அறிவுறுத்தல், தளபதியுடைய உத்தரவு என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், உழைத்தவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள் வழங்கப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எடப்பாடிக்கு பாதிக்கும். எப்படி பாதிக்கின்றீங்க? இவர் செங்கோட்டையை 52 வருஷமா கட்சியில் இருந்தாரு. விஜய் ஜெயிக்க முடியாது, ஆனா ஓட்டு வாங்குவான். விஜய் விஜய்க்கு பேச தெரியல, விஜய்க்கு அனுபவம் இல்லை, விஜய் ஜெயிக்க சான்ஸ் கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? அவன் முதல் வார்த்தையே சரி கிடையாது. சின்ன பையன் மாதிரி பேசுறான். என்ன பேசுறான்? படத்துல நடிச்சவெல்லாம் ஆட்சிக்கு வர முடியுமா? நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்